ரோஷினி கிளம்பி ஆபீஸுக்கு வந்தாள். ஹாய், என்ன ரோஷினி, நேரமே வந்துட்ட போல. ஆமாங்க, இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சீக்கிரமாவே பிக்கப் பண்ணிக்குவ போல. இருவரும் பேச ஆரம்பிக்க இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு நட்பும் ஏற்பட ஆரம்பித்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் ஆபீஸுக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தார்கள். ஷார்ப்பாக மணி 9 ஆனவுடன் ஆபீஸ் மீண்டும் சலசலத்தது. ஆரியன் தான் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து அனைவரும் வணக்கம் வைத்தார்கள். ரோஷினியும் குட் மார்னிங் சொன்னாள். ஆரியன் அறைக்குள் சென்ற மறுநொடி டீனா ரோஷினியை பார்த்தாள். வெல், இப்ப இருந்தும் வேலையை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். அவர்கிட்ட போய் இன்னைக்கு என்ன மீட்டிங்ஸ், என்னென்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு போ. சரி என்று தலையசைத்த ரோஷினி ஆர்வமாக ஆரியனின் அறை கதவை தட்டிக்கொண்டு உள்ளே சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? என்ன ரோஷினி? சார், இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அவள் அப்படி சொன்னதும் புருவம் சுருக்கியபடி ஆரியன் அவளை வினோதமாக பார்த்தான். இவர் ஏன் இப்படி பாக்குறாரு? என்ன வேலை இருக்குன்னு தானே கேட்டேன். இதோ தப்பான ஆளுகிட்ட கேட்ட மாதிரியே பாக்குறாரு. சில நொடிகள் அவளையே பார்த்தவன் பின் மென்மையாக புன்னகைத்தான். அவன் உண்மையில் அழகன்தான், சொல்லப்போனால் பேரழகன். இருப்பினும் அவனை ரசிக்க மனம் வரவில்லை. உங்களோட ஒர்க் இந்த ஆஃபீஸில் தான், ஆனால் என்கிட்ட இல்லை. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே இந்த கம்பெனியோட பாஸ். அப்போ பர்சனல் அசிஸ்டன்ட்னா உங்களுக்கு நான் தானே? அவனை புரியாமல் பார்த்தவள் மனதில் இருந்த கேள்வியை கேட்டுவிட்டாள். நான் தான் பாஸ், ஆனால் நான் மட்டும் பாஸ் கிடையாது. நீ வெளியே வெயிட் பண்ணு, உன்னோட பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். அவன் சொல்லவும் அவனை குழப்பத்துடன் பார்த்தவள் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் சரி என்று வெளியேறினாள். என்னாச்சு ரோஷினி, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டியா? எங்க காட்டு. இல்லப்பா, அவர் எதுவுமே சொல்லல. சொல்லலையா? ஏன்? அவர் என்னோட பாஸ் இல்லையா. என்னோட பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு டீனாவின் கண்களில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அப்பட்டமாக தெரிந்தது. ரோஷினி, நீ என்ன சொல்ற? நிஜமாவே ஆரியன் சார் அப்படிதான் சொன்னாரா? ஆமா, ஏன் என்னாச்சு? ஐயோ ரோஷினி, உனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான் போச்சு. டீனா அப்படி சொல்லவும் ரோஷினிக்கு சற்று பயமாக இருந்தது. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு நீ ஆர்கே சாரோட அசிஸ்டன்ட் செலக்ட் ஆயிருக்க போல. அவர் ஒரு ஹிட்லர். ஆரியன் சார் 100 பொண்ணுங்களுக்கு மேல இந்த போஸ்டிங்ல இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு. ஆனா இந்த ஹிட்லரை பத்தி சொல்லவே வேணாம். இது வரைக்கும் அவனுடைய அசிஸ்டண்டா எந்த பொண்ணுமே செலக்ட் ஆனதே கிடையாது. டீனா அவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவ்வளவு பெரிய கம்பெனியின் முன்னால் கருப்பு நிறத்தில் பளபளக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நின்றது. அது மிகவும் குறைந்த எடிஷன் கொண்ட கார். முன் சீட்டில் அமர்ந்திருந்த அவனுடைய பாடிகார்டு இறங்கி கதவை திறந்துவிட, பின் சீட்டில் கெத்தாக கம்பீரமாக இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்த அனைவராலும் ஹிட்லர் என்று அழைக்கப்படும் ஆர்கே காரிலிருந்து இறங்கினான். அவனின் கூர்மையான பார்வையிலிருந்து இதுவரை எதுவும் தப்பியதில்லை. அவனுக்கு தவறு என்றால் சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கென்று அங்கு தனியாக ஒரு லிஃப்ட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆபீஸில் இருக்கும் யாரையும் அவன் பெரும்பாலும் பார்க்க மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆர்கேவின் காது வரை சென்றால் அவ்வளவுதான். அவர்களுக்கு அதற்கு மேல் இங்கு எந்த வேலையும் கிடையாது. வந்தவன் நேராக அவனுடைய அறைக்கு சென்றுவிட, ஆர்கே வந்ததை அறிந்த ஆரியன் அவன் அறைக்கு வந்தான். இப்போதான் ஆஃபீஸ் பக்கம் வரணும்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சா? நான் நேற்று தான் இந்தியாவுக்கே வந்தேன். ஆரியனை அழுத்தமாக பார்த்தபடி கூறினான். இதற்கு மேல் தன்னிடம் எதுவும் கேட்காதே என்பது போல் அவன் பார்வை இருந்தது. எதுக்காக என்ன அப்படி பார்க்குற? நீ இந்த ஒரு வாரமா லண்டன்ல என்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? இங்கேருந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் அங்கே கூத்தடிக்கிறியா? இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதான் தெரியாதுல்ல. தெரிஞ்சாலும் ஐ வில் மேனேஜ். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. 1 வீக்கா உன்னோட ஒர்க் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போய் சுத்து. சொல்லிவிட்டு ஆரியன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான். இதை சற்று பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் டீனா. ரோஷினி, ஆரியன் சார் கோவமா போறாரு. இதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா உள்ள 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்புறமாவே போ. டீனா சொல்வதை கேட்டு ரோஷினிக்கு பயமாக இருந்தது. ஆரியன் ஸ்ட்ரிக்டான ஆபீசர் என்று அவள் நினைத்திருக்க, டீனா ஹிட்லர் என்று ஒருவனை அறிமுகப்படுத்துகிறாளே, தன்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று பயந்து போனாள். அடுத்த அரை மணி நேரம் கழித்து ஆர்கேவின் அறையிலிருந்த இன்டர்காம் வழியாக காஃபி வேண்டும் என்கிற செய்தி வந்தது. ரோஷினி, இதுதான் உனக்கு சரியான நேரம். அவருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போயிட்டு உன்னை அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. பார்த்து ஜாக்கிரதை. சின்னதாக தப்பு பண்ணாலும் அந்த ஹிட்லர் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவான். பார்த்து பத்ரம். சரி என்று தலையசைத்த ரோஷினியும் அவனுக்கான காஃபியை போட சென்றாள்.
இன்னும் காஃபி வராமல் போக டென்ஷன் ஆனான் ஆர்கே. இவ்வளோ நேரமா? யூஸ்லெஸ் பீப்புள். கோபத்தில் கொதித்தவன் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும் ரோஷினி காஃபியை போட்டுக்கொண்டு உள்ளே வர கதவில் கை வைத்த நேரம் அவன் மறுமுனையிலிருந்து வேகமாக இழுத்ததில் தடுமாறி போக கையில் இருந்த காஃபி அவனின் கோட்டின் மீது சிந்தியது. ரோஷினி இதை எதிர்பார்க்கவில்லை. தவறு செய்து விடாதே என்ற டீனா சொல்லியும் இப்படி ஒரு தவறை செய்ததை நினைத்தவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பயத்துடன் நிமிர்ந்து தன் முன்னால் இருப்பவனை பார்த்தான். அவன் கண்களில் அனல் தெறிக்க இவளை தான் முறைத்து கொண்டிருந்தான். யூ டேம் இட்! எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப? அவன் காய்ச்சி மூச்சென்று சத்தம் போட ஒட்டுமொத்த ஆபீஸும் அவர்களைத்தான் திரும்பி பார்த்தது. சத்தம் கேட்டு தன்னுடைய அறையிலிருந்து ஆரியனும் வெளியே வந்தான். என்னாச்சு? சாரி சார், இவர் காஃபி கேட்டாரா, நான் போட்டு எடுத்துட்டு வரும்போது தெரியாதனமா அவர் மேல சிந்திடுச்சு. ஐம் ரியலி சாரி சார். ஏய், அந்த பக்கம் நான் கதவை திறக்கிறேன்னு கூடவா உனக்கு தெரியல? ஆர்கே, விடு. அவ தெரியாம பண்ணிட்டா. தெரியாம பண்ணிட்டாளா? இந்த மாதிரி இடியட் எல்லாம் யார் இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது? நான் தான் பண்ணேன். அதுவும் உன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா. அதை கேட்டு புருவம் நெறித்தபடி ஆரியனை பார்த்தான் ஆர்கே. வாட்? பர்சனல் அசிஸ்டண்டா? அதுக்கு இவ அன்ஃபிட். ஏய், யூ ஆர் ஃபயர்ட். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.